உங்க லைஃப்ல ஏதாவது நல்ல விஷயம் நடந்தா அதை எல்லார்கிட்டயும் ஷேர் பண்ணாதீங்க. எல்லாரும் அதை கேட்டு சந்தோஷப்படுவாங்கன்னு நினைக்காதீங்க. பிகாஸ் எவ்ரி ஒன் இஸ் நாட் இன்ட்ரெஸ்டட் இன் சக்சஸ் ஸ்டோரி. உங்க லைஃப்ல ஏதாவது கஷ்டம்னா அதை நீங்க ஷேர் பண்ணலாம். ஆனா அதுலயும் ஒரு சில பேர் உங்களுக்காக உண்மையா வருத்தப்படுவாங்க. ஆனா ஒரு சில பேர் மனசுக்குள்ளார சந்தோஷப்படுவாங்க. ஏன் லைஃப்ல நடந்த உண்மையான ஒரு இன்சிடென்ட்ட சொல்றேன். எனக்கு ரொம்ப ரொம்ப தெரிஞ்சவங்க யூடியூப்ல 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தோனே நான் மனசார ரொம்ப சந்தோஷப்பட்டு அவங்கள கட்டி புடிச்சு விஷ் பண்ணேன். பட் எனக்கு 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தோனே, அவங்க எனக்கு விஷும் பண்ணல, சந்தோஷமும் படல, எந்த ஒரு ரியாக்ஷனுமே குடுக்கல. அவங்க இப்படி நடந்துப்பாங்கன்னு ஆக்சுவலா நானு எதிர்பார்க்கவே இல்ல. அப்போதான் புரிஞ்சது, நமக்கு நல்லது நடந்தா அவங்க கொஞ்சம் கூட சந்தோஷப்படலையேன்னு. இதுலேருந்து நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்க சந்தோஷமா இருந்தாலும் சரி, துக்கமா இருந்தாலும் சரி, ரொம்ப க்ளோஸா இருக்கிற ஃப்ரெண்ட்ஸோ, ரிலேஷன்ஸோ, நீங்க ஷேர் பண்ணும்போது, அத பார்த்து ஷேர் பண்ணுங்க. அப்பதான் உங்க லைஃப் செம்மையா சூப்பரா இருக்கும். நமக்குன்னு ஒரு சில பேர் இருப்பாங்க தெரியுமா? அவங்க கிட்ட மட்டுமே நீங்க ஷேர் பண்ணுங்க. ஏன்னா, அவங்க மட்டும் தான் மனசார உங்க லைஃப்ல ஏதாவது நல்லது நடந்தா உண்மையிலேயே சந்தோஷப்படுவாங்க. என்னடா அவ ரொம்ப ரொம்ப ஓவரா பேசுறான்னு நெனைக்காதீங்க. என் லைஃப்ல வாங்குன அடி அப்படி. நீங்களும் என்ன மாதிரி அடி வாங்க வேண்டாமேன்னு தான் இத நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். சொல்லி திருந்தலனா, பட்டு தான் திருந்துவோம் அப்டின்னா தாராளமா பண்ணுங்க. ஆல் தி பெஸ்ட்.